அஞ்சலி, உன்னோட மேரேஜ் லைஃப்க்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இந்த மேரேஜை நம்ம எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? அஞ்சலி, எனக்கு ஒரு டவுட்டு. கேட்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா அதை கேட்காம என்னால போக முடியல. நான் கேட்கட்டுமா? எனக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவானோ. அப்பா அம்மாக்கு முன்னாடி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வருண் இந்த மேரேஜ் எப்படி ஒத்துக்கிட்டார் அஞ்சலி? ஏன்னா வருண் சாதாரண ஆள் இல்ல. பிசினஸ்ல அவரை வின் பண்றதுக்கு யாருமே இல்ல. அப்படி ஒரு பிக் ஷாட்டா இருக்கிற வருணியே தோக்கடிச்சு அவருக்கு கிடைக்க இருந்த டெண்டரை தட்டி பறிச்சவதான் உன் அக்கா கீதா. அந்த கீதா உன்னோட அக்கான்னு தெரிஞ்சும் வருண் எப்படி உன் மேரேஜுக்கு ஓகே சொன்னாரு? தம்பி, இதுக்கு நான் பதில சொல்றேன். முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வருண் மாப்பிள்ள இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கவே இல்ல. தாம் தூம்னு குதிச்சாரு. ஆனா முதலாளி இந்த மேரேஜ் நடக்கும்னு ஒரே வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான். சரிப்பான்னு ஒத்துக்கிட்டாரு. மறு வார்த்தை பேசல தம்பி. அப்பாவுடைய வார்த்தையை மீறாத பண்போட அவரு வளர்த்திருக்காரு தம்பி. அதே மாதிரி தான் என் பொண்ணு அஞ்சலியும். என் வார்த்தைய அவ என்னைக்குமே மீற மாட்டா. சரிங்க அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். அஞ்சலி ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன். ஏங்க, கீதா உங்க பேச்ச கேட்காம எதிர்த்து நடந்தாலும் அஞ்சலி ரொம்ப பொறுப்பானவ. உங்க பேச்ச அவ ஒரு நாளும் மீறவே மாட்டா. நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. என்னைக்கும் அதை என் பொண்ணு நிரூபிப்பா. ஆமாப்பா. சரிம்மா, உள்ள போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் தான் சந்திரா. மேரேஜ் நிறுத்துறதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸும் மிஸ் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்றது? ஐடியா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. தம்பி, ஐடியா ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல அத்தை. அதான் டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லதான் இப்ப வந்தோம். என்ன ஐடியா அத்தை? சீக்கிரமா சொல்லுங்க. உடனே அந்த ஐடியா அப்ளை பண்ணி இந்த மேரேஜ் நிப்பாட்டுறேன். அவசரப்படாதீங்க தம்பி. இந்த ஐடியாவை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க, உடனே செய்றேன். அஞ்சலிக்கு போன் போடணும். போன் போட்டு அவ தன்மானத்தை தூண்டுற மாதிரி பேசணும். என்கிட்ட இருக்கிற இந்த காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னு கேவலப்படுத்தணும். நீங்க பேசுற பேச்சுல அஞ்சலி அப்படியே கூனி குறுகி போகணும். ஆமா தம்பி, இப்பவே அஞ்சலிக்கு போனை போடுங்க. இந்தாங்கப்பா மாத்திரை. யோசிக்காதீங்க, பண்ணுங்க. யோசிக்காதீங்க, போடுங்க. அட போனை எடுங்க. யாருமா இந்த நேரத்துல? வருண் தான்ப்பா போன் பண்றாரு. ஓஹோ. மாப்பிள்ளைக்கு உன் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அஞ்சலி. அதான் தூங்குறதுக்கு முன்னாடி போன் பண்ணிருக்காரு. மாப்பிள்ளைக்கு அஞ்சலி மேல இவ்வளவு பிரிய இருக்கிறதுனாலதான் வெட்டி போற மாதிரி இருந்த கல்யாணம் மறுபடியும் ஒட்டி போயிருக்கு. நீங்க 2 பேரும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. வருணுக்கு என் மேல பிரியம்லாம் இல்ல. என்ன டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்றதுக்கு தான் இப்ப போன் பண்றாரு. நீ என்ன போன் அடிச்சுட்டே இருக்க, எடுக்காம இருக்க? போ, ரூம்ல போய் பேசு. சரிம்மா. போமா.
என்ன தம்பி போன் எடுக்கலையா? அட இன்னொரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹலோ, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால எடுக்க முடியல. உன் மன்னிப்பெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்திங்க? தெரியாத மாதிரி பேசாத. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? ஏற்கனவே முடிவு எடுத்தது தானே. உங்க வீட்ல வந்து சொன்னோம். ஆனா ஆனா எங்க அப்பா பிடிவாதமா பேசி இந்த கல்யாணத்தை ஒத்துக்க வச்சுட்டாரு. அப்படித்தானே சொல்ல வர? அப்படித்தானங்க நடந்துச்சு. வாயும் மூடு. எல்லாரும் பிளான் போட்டு வந்து ரொம்ப சிறப்பா நடிச்சு நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டீங்களா? உங்களுக்கு தேவை என்ன? எங்களோட சொத்து, பணம், அந்தஸ்து, அதிகாரம். இதுக்கு ஆசைப்பட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? உன் அக்கா என் ஃபேமிலியை அழிக்கணும்னு நினைக்கிறா. நீ என்கிட்ட தாலி வாங்கணும்னு நினைக்கிற. வெக்கமாவே இல்லை உனக்கு? இப்ப நான் கடைசியா கேக்குறேன், உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? நாங்க ஒண்ணும் உங்க சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படல. எங்களை அப்படி நினைக்காதீங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உன்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா முடியாதா? என் அக்கா உண்மை தெரியாம பேசுறா. அவளை நாங்க திருத்திப்போம். ஆனா எங்களை நீங்க கேவலமா மட்டும் நினைக்காதீங்க. ஏய் அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு தம்பி? கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு பதிலா உங்க சொத்துக்கு ஆசைப்படல, எங்களை கேவலமா நினைக்காதீங்கன்னு சொல்றா. போனையும் கட் பண்றா. அவள ஆட அவளை விடுங்க தம்பி. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அருமையான ஐடியாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. சொல்லுங்க அத்தை. எப்படி இந்த ஐடியா? சூப்பர் அத்தை. நீங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டத்துல இதுதான் சூப்பர் திட்டம். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அஞ்சலிக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் நிக்கும். இந்த சந்தோஷத்தோட நான் தூங்க போறேன் அத்தை. குட் நைட். குட் நைட். சரி வாடி போலாம். யாருமா போன்ல? யாரு? நம்ம இன்ஃபார்மர் சேகர் தான். என்னன்னு கேளுமா. ஹலோ, சொல்லு சேகர். ஹலோ ஆண்டி, அஞ்சலிக்கும் வருணுக்கும் மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் நடந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் நடக்காது சேகர். இல்ல ஆண்டி, அஞ்சலி வீட்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவ கழுத்துல வருண் கட்ட போற தாலிய கோவில வச்சு கும்பிட போறாங்க. இத பாரு, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. அத நிப்பாட்டுறதுக்கு சூப்பரா ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்ன திட்டம் ஆண்டி? கொஞ்சம் வெயிட் பண்ணு சேகர். நடந்தா உனக்கு தானாவே தெரிஞ்சிடும். போலாமா சொல்றேன். எப்படியோ அஞ்சலியோட கல்யாணம் நிக்கணும். நமக்கு அதுதான் வேணும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.